தாழ கிடப்பாரை தற்காத்திட வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியுடைய காலடி தொடர்ந்து பணிந்து வணங்கி அவருடைய பெரிய நடையில் ஐயா வைகுண்டருடைய பொன்மேனி கூடு நமக்காக தவம் இருக்கிற பள்ளியறைக்கு முன்னால் உச்சிப்படிப்பு பணிகளை நிறைவேறியதற்கு பின்னால் ஐயா வழங்குகிற தர்மத்தை பெறுவதற்காக அமர்ந்திருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவளி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் நம்மை அறிவதற்கும் எதிர்காலத்தில் நம் நிலை உயர்வதற்கும் நாம் என்ன என்ன கடமையாற்ற வேண்டும் என்று சிந்திப்பதற்கு முன்னால் நம்முடைய வழிபாடு எந்த சூழலில் எழுந்து வந்து நம்மை காப்பாற்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1008 மாசி 20 ஐயா வைகுண்டராக கலியளித்து தர்மயுகம் வாழ்ந்து தருவதற்கு நம்மை ரட்சிப்பதற்கு வந்த கடவுளாக ஐயா வருகிறார். ஐயா வருகைக்கு பின்னால் ஐயா திருச்செந்தூரிலே மகரமின் வயிற்றுக்குள் வைத்து நாராயணனிடம் விஞ்சை பெற்று கடற்கரையில் காலடி வைத்த போது தன்னுடைய தாய்க்கு சில செய்திகளை சொல்லி தென்முகமாக ஐயா தட்சணம் என்கிற சுவாமிதோப்பு நோக்கி வருகிற போது முருகன் வடக்கு முகமாக அவருடைய காலிலே விழுந்து வணங்கி, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், இங்கேயே இருங்கள் என்று சொன்னபோது முருகனுக்கு சில கட்டளைகளை இட்டுவிட்டு அவருடைய ஏக பரம்பொருள் என்பதை அறிவுறுத்துகிற வகையில் செல்லா சிறையை தென்முகமாக திருப்பி என்று சொல்லிவிட்டு கோபுரத்திலே ஒரு பேரலை மலர் செய்துவிட்டு ஐயா தட்சிணம் நோக்கி வருகிறார். வருகிற வழியில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. ஓராண்டு உலக நடப்புகளை பார்த்துவிட்டு ஐயா 6 ஆண்டு தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருக்கிற போது ஐயா போதித்த போதனைகள் தர்ம வைத்தியமாய் மண்ணும் தண்ணீரால் மக்களின் நோய் நொம்பலங்களை தீர்த்து வைத்தார். சாதி ஒரு நிரப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அங்கு அடித்தமர்த்தப்பட்ட 18 ஜாதி மக்களையும் தன்னிடையே வர வைத்து ஒரு தலம் ஒரு கிணறு என்கிற வகையில் முத்திரி கிணத்தை ஐயா நமக்காக ஐயா தந்து அங்கே நீராடி பதம் முடித்து விட்டு ஐயாவிடம் வந்தார்கள். அவர் தவம் இருந்து கொண்டார். ஐயாவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஐயாவை வழி நடந்தார்கள். ஐயா வந்தபோது 1008 பெண்களின் நிலையை எடுத்துச் சொல்கிறது. ஆகாயம் காணாமல் அறைக்குள் அடைத்து வைத்திருந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்
ஐயாவை காண வந்த போதுதான் ஆகாயத்தை பார்த்தார். ஒரு சமுதாய மறுமலர்ச்சி, ஒரு ஏற்றம். வீட்டில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்கள் வீதிக்கு வர வேண்டும். ஐயாவை வழிபட வருகிற போதுதான் அவர்கள் ஆகாயம் பார்த்தார்கள் என்று அன்று அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களை பெண் உரிமை பெற்றவர்களாக மாற்றுவதற்குரிய ஒரு மாற்றத்தை அந்த வரிகள் உலகத்திற்கு முதலாக சொல்லுங்கள். சிலர் ஐயா போராடியா, எங்கே போராடினார் என்று சொல்வார்கள். ஐயா போதித்த போதனைகள், சாதித்த சாதனைகள், சரித்திரம் சந்தித்த போராட்டங்களை விடவும் வெற்றியை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஐயாவுடைய போதனையால் ஆதிக்கம் செலுத்திய திருவிதாங்கூர் மன்னர் அவன் கோடை கேட்கிறான். தட்சிணத்திலே ஒருவன் வந்திருக்கிறான், மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறான், உன்னுடைய ஆட்சியை தடுத்து விடுவான், அவனை கொன்றுவிடு என்று சொல்லுகிறான். மன்னன் அவன் பக்கத்திலே இருந்து அவனுக்கு உதவி செய்திருந்த ஒருவர், வேண்டாம், இறைவன் எல்லா நிலையிலும் வருவார், மோத வேண்டாம் என்ற அறிவுரை சொல்லி அனுப்பியதற்கு பிறகும் கூட ஐயாவை கைது செய்கிறான். பல்வேறு கொடுமைகள் செய்கிறான். எல்லாவற்றையும் ஐயா வந்து விடுகிறார். இறுதியில் ஐயாவை கொல்லுவதற்குரிய ஒரு உபாயத்தை தேடுகிற போது 2 காவலர்களை அழைத்து கடுவாயை பிடித்து வா என்று சொல்லி அந்த கடுவாயை பிடித்து வருவதற்கு காலதாமதமானால் உனக்கு தண்டனை தருவேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தாமரை குலத்து சன்னியாசியை நான் வணங்கி கேட்டுக்கொண்டேன், அவரை கொல்வதற்குரிய கடுவாயை உங்களால் எனக்கு தாய் என்று கேட்டு சென்றேன், கடுவாய் கிடைத்தது, மன்னனிடம் கொண்டு ஒப்படைத்தேன், அவன் மகிழ்ந்தான் என்கிற செய்தி. இதிலே தாமரையூர் சன்னியாசி வருகிறது. அதற்கு பின்னால் பட்டி மூட்ட கடுவாயை அடைத்திருக்கிற கூண்டுக்குள் ஐயாவை அடைத்திருக்கிறார். அந்த கடுவாய் பழகிய நாய் போல ஐயாவுடைய காலடியிலே வீழ்ந்து வணங்கி கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த வேதியன் அவருக்கு மனம் பொறுக்கவில்லை. இந்த கொடியவனை கொண்டு விடலாம் என்று நினைத்தேன், கொல்ல முடியாமல் இந்த கடுவாய் அவனிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது என்று நினைத்தான். சீண்டினார் கடுவாயை, ஈட்டி புடங்கான், தட்டியது ஈட்டி, குத்தி கிழித்தது அந்த வேதியனுடைய குடலை அவன் அணிந்தான். அப்பொழுது ஒரு வேதியன் செத்தால் 1000 வேதியன் செத்ததற்கு சமம் என்கிற நிலையில் மன்னன் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டோம் என்று பரிகாரம் காணுவதற்கு ஐயாவை விடுதலை செய்து விடுகிறார். ஆக ஐயாவினுடைய வழிபாட்டை ஆரம்பித்து தவம் செய்த போது அவர் எதிர்நீச்சலை சந்தித்தார். ஐயா இந்த மக்களை சந்திக்க வைத்த எதிர்நீச்சல் தான் சாமிகோப்பிலே ஐயா வைகுண்ட தலைமைப்பதி வந்தது, முட்டப்பதி வந்தது, தாமரைகுளம் பதி வந்தது, அம்பலப்பதி வந்தது, பூப்பதி வந்தது, ஐயா கால்நாட்டில் கொடுத்த தாங்கல்கள் வந்தது, மக்கள் தாங்களாகவே அமைத்துக் கொண்ட தாங்கல்கள் பதிகள் எல்லாம் வந்தது. இவைகளெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு எதிர்நீச்சல் இட்டது. அங்கு தொட்டால் தீட்டு என்கிற நிலை இருந்த போது தொட்டு நாம விட வேண்டும், தீட்டை அப்புறப்படுத்துவதற்கு என்கிற
ஒரு வழிபாட்டை ஐயா உருவாக்கி தீண்டாமை என்னும் தீவை இந்த உலகத்தில் எதிர்ப்பதற்கு முதல் களத்தை உருவாக்கி தந்தவர் ஐயா. அதிலே ஐயா ஒரு எதிர்நீச்சலை கொண்டிருந்தார். அதற்கு அடுத்த பின்பு நாம் அடிமையாக நடத்தப்பட்டோம். நீ அடிமை இல்லை, நீ என்னுடைய பக்தன் இல்லை, என்னுடைய மகன், தலை நிமிர்ந்து வா என் முன்னால் என்று சொல்லி ஆடவர்களிலே தலையிலே தலைப்பாகை கட்டி தலை நிமிர்ந்து வர வைத்தார் ஐயா வைகுண்டர். இது அடுத்த எதிர்நீச்சல். அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக ஆடவர்கள் இடுப்பிலே ஆடை கணித்துவிட்டு குனிந்து நிற்க வேண்டும் என்கிற நிலை ஐயா வழியிலே அடக்கப்படுவதற்காக தலையிலே தலைப்பாகை கட்டி வழிபட வைத்த பெருமை ஐயா கண்ட எதிர்நீச்சல். அடுத்து ஐயாவினுடைய பிள்ளைகள் ஐயாவை மட்டுமே வழிபட வேண்டும் என்று ஐயா வழி என்கிற ஒரு தனி வழிபாட்டை, இந்த உலகம் காணாத வழிபாட்டை, இந்தியாவில் இருந்த முன்முதங்கள் காணாத வழிபாட்டை ஐயா நமக்காக உருவாக்கி தந்தார். அது ஒரு எதிர்நீச்சல். அப்படி எதிர்நீச்சலிலே வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சதிக்குள் அகப்பட்டு விடக்கூடாது, நம்முடைய தனித்தன்மையை முடக்கிவிடக் கூடாது. அப்படி முடக்குவதற்கு நடக்கிற சதிகளை வெல்லுகிற சிந்தனைக்கு ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் வர வேண்டும். அதற்கு அகிலத்தை படிக்க வேண்டும், இந்த வழிபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சவால்களை சந்தித்து சாமானியர்களாக அடக்குமுறையால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த நாமெல்லாம் அடக்குமுறைக்கு எதிராக தலை நிமிர்ந்தவர்களாக, தன்மானம் உள்ளவர்களாக, மனித உரிமைகளை பெற்றவர்களாக ஐயாவினுடைய எதிர்நீச்சல் நமக்கு ஒரு புது வாழ்வை உருவாக்கி தந்தது. அந்த புது வாழ்வு இந்த உலகத்திற்கு ஒளி காட்டுவதற்கு, தர்மயுக வாழ்வை தருவதற்கு அகிலத்திரட்டு அம்மானையை தந்தது. அந்த அகிலத்திரட்டு அம்மானையின் மூலமாக உலகம் ஒருங்கிணைவதற்கு ஐயா வழிகாட்டுகிறார், ஒளி காட்டுகிறார். அந்த வழியிலே தவறாமல் சர்வமும் வைகுண்டமயம் என்று வாழுவோம் என்கிற எதிர்நீச்சலை, இந்த சவாலை நாம் சந்தித்து ஐயா என் பேரால் முத்திரிகளை இட்டாவார் நன்றாவார் என்று சொன்ன அந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையிலே ஐயாவின் பேரால் இட்டிருக்கிற முத்திரையாம் வெள்ளை நாமும் நம்முடைய நெற்றியிலே எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் என்கிற உறுதியை ஐயாவினுடைய திருநடையிலே எடுத்துக்கொண்டு வெல்வோம் கலி, அடைவோம் தர்மயுக வாழ்வு. அதற்காக ஐயாவினுடைய பிள்ளைகளாகிய நாம் உழைப்போம், வெல்லுவோம் கலி என்று சொல்லுவோம். ஐயாவினுடைய அருளா, அவருடைய திருநடையில் ஐயாவினுடைய வழிபாட்டிற்காக வந்திருக்கிற அன்பு உள்ள போன்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லும் போது ஐயாவினுடைய அருள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஐயாவுடைய காலில் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாடிய வளம்பர பெருக ஐயாவுடைய பேரருளால் ஐயா